சென்னை வெஸ்லி சர்ச் ராயப்பேட்டாவில் அமைந்துள்ள வெஸ்லி ராயப்பேட்டா திருச்சபையில் நான் மரத்தடியில் நின்று கொண்டு ஒருவரை பார்த்து கொண்டே இருந்தேன். சர்ச்சுக்கு போகின்றவர் கையில் எத்தனை பேர் கையில் வேதாகம் இருக்கிறது என்று. பல பேர் கையில் வேதாகமே இல்லை. எடுத்து படியுங்கள் என்று சொன்னால் ஒரு 4-5 பேர் எடுத்து அதை வாசிப்பார்கள். ஏன் பைபிள் அவள் கையில் இல்லை என்று நான் வினவத் தொடங்கினேன். சிலருக்கு எடுத்து வர பிரியமில்லை, பார்த்து படிக்க பிரியமில்லை. சிலர் பைபிள் இல்லை என்று சொன்னார்கள். இல்லாதவர்கள் ஏன் கொடுக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு நான் ஒரு உறுதி எடுத்தேன். தமிழ்நாடு முழுவதும் பைபிள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் கையிலே ஒரு வேதாகமத்தை தர வேண்டும் என்று உறுதி எடுத்தேன். ஒரு 50 பைபிள் தரலாம் என்று நான் எண்ணிக்கொண்டு ஒரு வேண்டுதல் வைத்து விட்டு வீட்டுக்கு வந்து என் மனைவியிடம் சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், 50 பைபிள் என்ன விலை போகும் என்று கேட்டார்கள். இப்போது 80 ரூபாய் என்று பைபிள் சொசைட்டியில் கொடுக்கிறார்கள் என்று சொன்னேன். 50 என்றால் 4000 ரூபாய், தாராளமாக நாம் செய்து விடலாம் என்று சொன்னார்கள். முதல் மாதம் 50 பைபிளை வாங்கி கொண்டு ஓடுகிற பேருந்தில் நின்று அது நிற்கிற போது யாருக்காவது இலவசமாக பைபிள் வேண்டுமா என்று கேட்பேன். வெட்கப்படாமல், தயங்காமல், சங்கோஜப்படாமல் நான் கேட்டவுடனே சில பேர் கையை நீட்டுவார்கள், சில பேர் முகத்தை சுழிப்பார்கள். கொடுத்து விட்டு இறங்கி விடுவேன். கடற்கரைக்கு போவேன், ஜனங்களை நோக்கி ஓடுவேன், நிற்பேன், கொடுப்பேன். இது எங்கே இந்த பழக்கம் வந்தது என்றால், அம்பத்தூர் மகா கணேசா பள்ளியில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது கிளாடிஸ் செல்வநாயகி என்று எனக்கு நல்ல ஆசிரியை ஒருவர் இருந்தார்கள். அவர்கள் அந்த காலத்தில் இப்போதெல்லாம் பண்ண முடியாது. அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், எல்லா மாணவர்களும் முழங்கால் போட சொல்வார்கள். அவர் நாகர்கோவிலை சேர்ந்தவர்கள். முழங்கால் போட்ட உடனே அவர்களே ஜெபிப்பார்கள். அப்புறம் திடீரென்று கேட்பார், யார்டரா பைபிள் இருக்குது என்று கேட்பார்கள். அப்போ நாங்கள் யார்கிட்டும் பைபிள் கிடையாது. நான் சொன்னேன், அங்கே ஒரு அண்ணாச்சி கடை இருக்கிறது, அவர் அதை மேலே சொருகி வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நான் அந்த கடையில் போய் வாங்கி வரட்டுமா டீச்சர் என்று கேட்டு, வாங்கிட்டு வாடா என்று சொன்னார்கள். நான் ஓடி போய் அந்த அண்ணாச்சி தான் கேட்பேன். அவர் பைபிள் கொடுப்பார், இங்கே வந்து வாசிப்போம். அப்புறம் கொண்டு போய் அண்ணாச்சி தான் திருப்பி கொடுத்து விடுவேன். சில நேரம் கடை மூடி இருந்தால் டன்லப் கம்பெனியில் வேலை பார்த்த அண்ணன், எங்கள் திருச்சி அம்பத்தூர் கிருஷ்ணநாதர் ஆலயத்தைச் சேர்ந்த அண்ணன் ஜெயராஜுடைய துணைவியார், அவரிடம் ஓடுவேன். அவர் வீட்டிலேருந்து பைபிளை தருவார்கள். வந்து கிளாஸில் படிப்போம், திருப்பி கொண்டு போய் கொடுத்து விடுவேன். அந்த கிளாண்டிஸ் டீச்சர் அம்மா வந்து நீங்கள் சாதாரணமாக எண்ணக்கூடாது, அவ்வளோ வைராக்கியமாக கிறிஸ்துவ பிள்ளைங்களெல்லாம் வழி நடத்துவதற்கு முயற்சி எடுத்தார்கள். திடீரென்று இவ்வளோ கட்டு ட்ராக்ஸ் கொண்டு வருவார்கள். இதை கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் கொண்டு போய் எல்லா பக்கம் கொடுத்துட்டு வாங்க என்று அனுப்பி விடுவார்கள். பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்கும், எங்களை அனுப்புவார்கள். நான் ஓடிப்போய் ரயில்வே ஸ்டேஷன் நின்று கொண்டு ட்ரெயின் வருகிற போது நிறைய பேர் இறங்குவார்கள், நிறைய பேர் ஏறுவார். வேகமாக அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு நான் வந்து விடுவேன். அப்போ 2004 பைபிள் 50 பைபிள் கொடுப்பதற்காக நான் கடற்கரையில் இருக்கிற போது அப்போ ஓடி ட்ராக்ஸ் கொடுத்த அந்த நாட்கள் நான் நினைத்துக் கொள்வேன். அந்த ட்ராக்ஸ் ஊழியம் எப்படியெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதுக்கு பின்னாளில் இந்த 50 பைபிள் நான் கொடுக்க ஆரம்பித்த போது அதை வாங்கி கொண்டவர்கள் பலர் எனக்கு நன்றி சொன்னதும், வாங்கி கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டதும் என் நினைவில் இருக்கிறது. 50 பைபிள் வாங்குவதற்கு 4000 ரூபாய் என்று அது செய்ய முடியுமா என்று நாங்கள் விவாதித்து நானும் என் துணைவியார் முடிவெடுத்து செய்த அந்த நாட்களில் பார்க்கிறேன். ஒரு 3 மாதம் பிறகு வருமானம் பெறுகிறது. 100 பைபிள் ஆனது. அப்புறம் ஒரு ஆண்டுக்குள்ளாக அது 500 பைபிள் ஆனது. இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு அது 1000 பைபிள் ஆனது. அப்போது மாதந்தோறும் 1000 பைபிள் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி காலையில் விநியோகிக்கப்படும் என்று எல்லா பாஸ்டர்ஸுக்கும் நான் தகவல் அனுப்பினேன். ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதி காலையில் நீங்கள் பார்த்தால் சாரையாக மக்கள் நிற்பார்கள், ஊழியர்கள் நிற்பார்கள். ஐயா எனக்கு 7 பைபிள் வேண்டும், ஐயா எனக்கு 5 பைபிள் வேணும், ஐயா எங்கள் திருச்சபையில் ஞானஸ்தானம் இருக்கிறது 30 பைபிள் வேண்டும் என்று கேட்பார்கள். இந்த 1000 பிரித்து கொடுத்து அனுப்பி கொண்டே இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி சொன்னார்கள், நீங்கள் வீட்டை விட்டு போன பிறகு ஒருத்தர் வந்து ஒரு ரிப்போர்ட் சொன்னார். என்ன என்றால், இங்கேருந்து பைபிள் வாங்கி கொண்டு போகிற சில பேர் சாலை ஓரத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு பை வைத்திருக்கிறார். இவர் அந்த பைபிளை கொண்டு போய் 50 ரூபா 100 ரூபாய் என்று அவரிடம் விட்டு போய் விடுகிறார் என்று சொன்னார்கள். இது எப்படி நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், சரி இப்போது கொடுக்க ஆரம்பித்து விட்டோம், தொடர்ந்து இப்போ ஒரு 3-4 வருஷமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தருடைய விற்றால் கூட அவர் பசியாறுவதற்கு அந்த பணம் உதவுகிறது. வாங்குகிறவர் 50-100 ரூபாய் வைத்து தான் விற்கப் போகிறார். எப்படியோ யார் கையிலாவது ஒரு பைபிள் போய் கிடைத்தால் போதும் என்று நான் சொன்னேன். அது காரணம் என்னென்றால், வேதாகம கடத்தல்காரன் என்று ஒரு புத்தகம் தமிழில் மொழிபெயர்த்து எழுதப்பட்டு வந்தது. கம்யூனிஸ்ட் நாடுகளில் பைபிள் போய் சேர முடியாத இடங்களில், தேவனை துதிப்பதற்கு ஆலயங்கள் இல்லாத இடத்தில் எப்படியெல்லாம் ஒருத்தர் கொண்டு போய் பைபிளை சேர்த்தார் என்று ஒரு புத்தகம், அதை நான் ஃபுல்லாக படித்தேன். அப்போ எனக்கு என்ன என்றால், எப்படி இந்த வேதாகமத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டேன். அப்புறம் 5000 பைபிள்லாம் வாங்கக்கூடிய அளவு கர்த்தர் வருமானத்தை உயர்த்தினார்.
நிறைய இடங்கள் தமிழ்நாடு முழுவதும் யார் யார் பைபிள் கேட்டாலும் எந்த மொழியில் கேட்டாலும் அதை தர வேண்டும் என்று வைத்திருந்தோம். இதற்கிடையில் தான் 2023ஆம் ஆண்டு என்னுடைய துணைவியார் செப்டம்பர் 24ஆம் தேதி எதிர்பாராமல் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஆனால் நித்திரை அடைவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக என்னை அழைத்து, இந்த பைபிள் ஊழியத்தை இன்னும் நேர்த்தியாக செம்மையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.